உலகமே ஒரு தாய், உலகமே ஒரு கோவில். உலகத்தில் பிறக்கும் மெய்ஞான அருட்பெருஞ்சோதியே இந்த மண்ணில் வாழும் உயிர்களுக்கு தாய். எல்லா உயிர்களுக்கும் விண்ணில் பிறக்கும் அருட்பெருஞ்சோதியே காட், தாய் தந்தை. விண்ணிலே ஜோதி பிறக்கவில்லை என்றால் இந்த மண்ணிலே எந்த சாமிக்கும் சாதிக்கும் சரித்திரம் இல்லை. இரவு பகல் இல்லாத இருண்ட உலகத்திலே மனிதன் வாழ முடியுமா? மனித வாழ்க்கை இன்று எப்படி இருக்கிறது? அற்புதமான சொர்க்கமான எல்லாம் கொடுத்து இந்த மனித இனத்துக்காக இறைவன் இந்த மனித வாழ்வுக்காக எல்லாம் கொடுத்து கொண்டு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். யாருடைய ஒளியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒளி பிறக்கவில்லை என்றால் இந்த உலகம் இருக்குமா? அதுபோல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இறைவன் ஒளியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் நம்முடைய உள்ளமும் பரிசுத்தமான இருக்க வேண்டும். பரிசுத்தமான ஒளியில் வாழ்கிற நாம் நம்முடைய இந்த உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தூய்மையே மேன்மை. உள்ள தூய்மையே உனக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும், உனக்கு நல்ல வழி நடத்தலை கொடுக்கும், இறைவனுடைய அன்பும் கிடைக்கும். இன்று தமிழ்நாட்டை ஆள முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்கும் மாண்புமிகு முதல்வர் இளைய தளபதி விஜய் வருவார் என்று நினைத்து கூட யாரும் பார்க்க முடியாது. இதுதான் ஐயா இறைவனின் லீலை. எந்தெந்த அரசியல்வாதிகள் எப்போ எங்கெங்கே மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. எப்போ ஹார்ட் அட்டாக் வந்து சாவான்னு சொல்ல முடியாது. ஹார்ட் அட்டாக் எத்தனை வேலியை போட்டு நம்மளை காத்தாலும் பாதுகாத்தாலும் ஹார்ட் அட்டாக்குக்கு தடை போட முடியுமா? இன்றைக்கு மெயினாக நடந்து கொண்டு இருக்குது. இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் எதனால் வருது? இடையிலே நாம் செய்யும் தீமைகள்னால் வருகிறது. அதுபோல் இன்று அரசாட்சி புரிய வந்திருக்கும் மாண்புமிகு முதல்வர் இளைய தளபதி விஜய் ஹீரோவா ஷீரோவா? அவர் ஹீரோவா அல்லது ஜீரோவா பார்க்க வேண்டும். எல்லோரும் அறிய வேண்டும், புரிய வேண்டும். அதுபோல் அவர் நடிப்பிலே ஹீரோ தான். நடிப்பிலே ஹீரோ. அதுமாதிரி நடிப்பில் ஹீரோவாகிறது பெரியல, ஆட்சியிலே ஹீரோவாக வேண்டும். அதுபோல் அவருடைய ஆரம்ப நிலைகளை பார்க்கும்போது அவருடைய மன பக்குவம் பெற்ற ஒரு மனிதராக தான் இருக்கிறார். விஜய் மனப்பக்குவம் பெற்றவராக தான் அமைதியை நாடியிருக்கிறார். அமைதியே மேன்மை. நமக்கு நல்ல சிந்தனை ஓட்டத்தையும் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நமக்குள் உணர்த்தும் ஒரு அற்புத சக்தி தான் அமைதி, பொறுமை. தியானங்கானே. அதுக்காண்டி தியானம் மண்டபத்தில் வந்துட்டு அமைதியாக உட்கார்ந்துக்கிட்டு வேறு எதுவும் சிந்திக்க வேண்டியதில்லை. தனிமை, அமைதி, தேவையில்லாமல் பேசாமல் இருக்குது. அதுமாரி அவர் சினிமாவில் நடித்தாலுமே நடிக்கிற நேரம் மட்டும் அங்கே நடிப்பு, மற்ற நேரங்களிலே அமைதி. அவரோடு நடித்தவர்கள் சொல்லுகிறார்கள். அதுபோல் அவர் ஆட்சிக்கு கட்சி ஆரம்பித்த பின்னும் அவர் பேசவில்லை, அவர் அதை கேட்கவில்லை. எல்லாம் கேட்டிருக்காரு. அவரே உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. அப்பப்போ மக்களுக்கு தீமைகள் நடக்கும்போது அங்கே சென்று மக்களோடு மக்களாக கலந்து மக்களுக்காக பணி செய்திருக்கிறார். செய்யலைன்னு சொல்கிறாங்க, செய்திருக்கிறார். அதுமாரி அவருடைய கட்சி முதல் மாநாட்டிலே அற்புதமாக பேசியிருக்கிறார். என்ன குறையாவா பேசியிருக்காரு? அவரை குழந்தைய, அவருக்கு என்னையா தெரியும்? என்ன தெரியும்? இதுவரையில் நீங்கள் ஆட்சி புரிஞ்சிங்களே,
பல அரசியல்வாதி எத்தனை வருஷம் பல்லாண்டுகள் ஆண்டல் அரசியல்வாதிகளே கட்சியை கூட்டணிக்கு சேர்த்துக்கிடுவாங்க. கும்மாளம் போடுறதுக்கு, வெற்றி பெறதுக்கு கூட்டணி சேர்த்துக்கிடுவாங்க. ஆனால் அந்த கூட்டணி கட்சிக்கு பதவியில் இடம் கொடுப்பாங்களா? பதவி கொடுப்பாங்களா? அது மட்டும் இல்லை. ஆனால் அங்கே விஜய் ஆட்சியிலும் பங்கு உண்டு, உங்களுக்கு அனைத்து அதிகாரமும் உண்டு. எந்த அரசியல்வாதியா சொன்னா? ஆனால் இவர் சொன்னார், நம்மளோடு இருக்கும் கூட்டணி மக்களுக்கும் அவர்களுக்கு பதவி கொடுக்கணும் என்று. இது கைதேர்ந்த அரசியல்வாதி, சாதாரண அரசியல்வாதி அல்ல. அதுபோல் அவர் சினிமாவிலே ஹீரோவாக இருந்தாலும் அது நடிப்பு, மக்களை காப்பது போல் நடித்தது. ஆட்சி என்பது காப்பது. காட்சியிலே காக்க முடியாது. சினிமா காட்சியில் காக்க முடியுமா? காக்கிறது போல் நடிக்க முடியும். ஆட்சியிலே காக்கலாம், நிச்சயமாக காக்கலாம், காக்க முடியும் மக்களை. அதற்குண்டான சிந்தனைகள், சரியான சிந்தனை ஓட்டம், மைண்ட், அறிவு, இந்த மனம், அதுமாரி நிறைய பேர் நல்ல ஆட்சி புரிந்த தலைவர்கள் உண்டு நாட்டிலே. பல தலைவர்கள் பொதுநலவாதிகள் ஆண்டது உண்டு. அதுக்காண்டி அவரை போல் தான் நான் ஆட்சி செய்வேன், இவரை அவர்களெல்லாம் ஒரு விதை போட்டுவிட்டு போயிட்டார்கள். ஒவ்வொரு துறையும் எப்படி செய்யணும், என்ன என்பதுக்கு ஒரு விதை. அது வளர்ந்து இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. அதை மேலும் வளர்க்கணும் சரியான முறையில். வளர்த்தால் மக்கள் வாழ்வும் வளரும். அப்போ அரசு ஆட்சியிலே மக்களை காக்க முடியும். அரசு அதிகாரம், வல்லமை, சக்தி. அரசிலே மாபெரும் சக்தியாக இருப்பவர்கள் யாருன்னா அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்கள் ஐயா அரசு. அதில் எத்தனையோ துறைகள் இருக்குது. அதில் காவல்துறைன்னு ஒன்று இருக்குது. ஏன் இருக்குது இந்த காவல்துறை? சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அதேமாரி ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு, இவர் நீடிப்பாரா அல்லது வேற ஏதாட்டு நீடிப்பார். ஆனால் இந்த இலவச திட்டங்களை சரியான பரிசீலனை பண்ணி இலவசம் கொடுக்க வேண்டும். இல்லைன்னா ஐயா இலவசத்தில் மாட்டிக்கிடுவார், நிச்சயம் மாட்டிக்கிடுவார் ஐயா. 10 லட்சம் கோடிக்கு மேல் நாட்டில் கடன். ஒவ்வொரு துறையும் கடனில் இருந்து கொண்டு இருக்கிறது. இங்கே இப்போ குறைக்கப்பட வேண்டியது விலைவாசியை மட்டும்தான். மக்களுக்கு பாதுகாப்பு. குடிசை வீட்டிலிருந்து கோபுரத்தில் இருக்கும் அத்தனை மனிதர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். மக்களுக்கு பாதுகாப்பு. இலவச திட்டத்தை போட்டுக்கிட்டு பிறகு இந்த 5 ஆண்டு முடியும் வரையும் அந்த ஊரில் இந்த இலவசத்தை கொடுத்தோம், இந்த ஊரில் இலவசத்தை கொடுத்தோங்கிற விளம்பரம் இருக்கக்கூடாது. விளம்பரமே இருக்கக்கூடாது. மக்கள் சொல்லணும், நீங்கள் நாங்கள் அதை கொடுத்தோம், இதை. விளம்பரத்துக்கே இதுக்கு முந்தைய ஆட்சியெல்லாம் பல கோடியை நாசம் பண்ணிட்டாங்க ஐயா விளம்பரத்துக்கு. என்டிஆர்டி இலவசத்தை கொடுத்துட்டு அதை கொடுத்தோம் ஊர் ஊராக கொடுத்தது. இதுதான் நடந்தது காட்சி, அரசாட்சியாக இல்லை. அப்போ இந்த இலவசங்கிறது கொடுக்குறத கொஞ்சம் ஐயா மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் வரும் முன் அணை போட வேண்டும். வெள்ளம் வரும் முன் அணையை போட வேண்டும். வெள்ளம் விழுந்த பிறகு அணையை போட்டால் அணையும் உடச்சிட்டு போயிடும். அப்போ இந்த இலவசம் கொடுக்குது. இன்றைக்கி மின்சாரம் 200 யூனிட் இலவசங்கிறாரு. மின்சாரத்துறையில் கடன் இல்லாது இருந்தால் இலவசம் கொடுங்கள். மின்சாரத்துறையின் மேல் கடன் இருந்தால் கொடுக்காதீர்கள். நிச்சயமாக கொடுக்கக்கூடாது கடன் இருந்தால். இல்லைன்னா அதில் கொஞ்சம் யூனிட்டுக்கு விலையை குறைங்க. இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு 30% யூனிட்டுக்கு குறைங்க விலைவாசி. அது கொஞ்சம் லேசாக இருக்கும் அவங்களுக்கு. 30% குறைக்கும். அடுத்தல பஸ்ஸு ஃப்ரீ. பெண்கள் எங்கு போனாலும் ஃப்ரீ. தவறையா அங்கே இருக்கிற டிரைவர்லேருந்து, மெக்கானிக்லேருந்து, சர்வீஸ் பண்ணுறதுலேருந்து நீங்கள் இந்த இலவசம்னு கொடுத்தா அவங்களுக்கு சம்பளம் எங்கேருந்து ஐயா கொடுப்பீங்க? இல்லை உங்கள் காசுலேருந்து கொடுப்பீங்களா? யார் ஆட்சி பண்ணால் அவங்க காசுலேருந்து கொடுத்தா நீங்கள் கொடுங்க ஃப்ரீ.
குறைங்க. எல்லோருக்குமான இது பயன்படக்கூடிய ஒரு இதாக இருக்கும். பஸ் சார்ஜில் ஒரு 30% தாராளமாக குறைக்கலாம். சிலிண்டரும் விலையை குறைக்கணும். விலைவாசி அடுத்தால 2500 கொடுக்கலாம். அடுத்தால பெண்களுக்கு சீர்வரிசை தங்கம் கொடுக்கலாம். இந்த இலவசத்தினால அதிகமான பொருளாதாரம் செலவானால் அங்கே கஜனா காலியாக தான் இருக்கும். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நாம் சரியான முறையில் செய்து கொடுக்க முடியாது. அதுமாரி மக்களை பொருளாதார அடிப்படையில் மக்களை காக்க வேண்டும். வந்தார், இலவசத்தை கொடுத்தாரு, கொடுத்து பார்த்தாரு, அடுத்தால மேலும் நாட்டில் கடன் ஆகிட்டு இந்த இலவசம் கொடுத்ததினால் விலைவாசி உயர்ந்து விட்டது. விலைவாசி உயர்ந்து விட்டது என்றது இருக்கக்கூடாது. அடுத்தால பெண்கள் பாதுகாப்பு. இன்றைக்கு எந்த ஒரு அரசியல் மாற்றத்துக்கும் இன்றைக்கு குழந்தைகளுடைய ஒரு இது இருக்குது. பார்த்தேன் ரசித்தேன். அப்பா, இது பொற்காலம், கற்காலம் அல்ல. குழந்தைகளுடைய அறிவு 3 வயதிலே துளிர் விடுகிறது. விட்டாலும் அந்த குழந்தைகள் பேசக்கூடிய குழந்தைகளுடைய மனதிற்குள்ளும் குழந்தைகளும் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மனதால், பூத்தில் போடல, மனதால் ஓட்டு போட்டிருக்காங்க ஐயா. குழந்தையில் இருந்து, குமரியில் இருந்து, கிழவன் வரைக்கும். இப்போ நானும் ஒரு கிழவன் தான், நான் குமரன் சொல்ல, அதாவது வயதானவர்கள், குழந்தை, குமரன், அத்தனை பேரும் டோட்டல் A to Z விஜய் விஜய் விஜய். இந்த விஜய் யோசிக்காமல் சிந்திக்காமல் மக்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும், பொருளாதார அடிப்படையில் அவர்களை காக்க வேண்டும். வட்டியில்லா கடனாக ஒரு மனிதனோ ஒரு பெண்ணோ தனியாக வாழ்ந்தால், தனிமையில் வாழும் அவர்களுக்கு 1 லட்சம் வட்டியில்லாத கடன். குடும்பத்தோடு வாழ்பவர்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா வட்டியில்லாத கடன். குழந்தை குட்டிகளோடு வாழ்பவர்களுக்கு 3 லட்சம் ரூபா வட்டியில்லாத கடன். இதற்கு மேலும் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம். இது ஒரு பொருளாதார சீர்திருத்தம். கடன் அங்கங்கே வாங்கிட்டு ஓடிட்டு இருக்கா எனக்கு நாட்டில். 5000, 10,000, 20,000, 50,000 வாங்கிட்டு, இதற்கு மேலே நிறையா இருக்குது. கொடுக்காம 5 லட்சம் வரை கொடுக்கலாம். வட்டி இல்லா கடன் திரும்ப செலுத்துறது கொஞ்சம் கையில் இருக்கும்போது செலுத்தினா போதும். நீண்ட கடன் எத்தனை வருஷம்னாலும் கட்டலாம். நீங்கள் அடுத்தல கட்டின பணத்தை நீங்களே கூட எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சிஸ்டம் வர வேண்டும். வறுமை ஒழிப்பு லாட்டரி நடத்த வேண்டும். A to Z கடைசி வரைக்கும் 5 லட்சம் ரூபா, 50 ரூபா டிக்கெட்டு, 5 லட்சம் ரூபா விழுந்தா வாரத்துக்கு ஒரு 1000 பேருக்கு வறுமையை ஒழிக்கலாம். மாதத்துக்கு 4000 பேர் வறுமையை ஒழிக்கலாம். அடுத்தல மாதத்துக்கு ஒரு லாட்டரி சீட்டு 10 லட்சம், 100 ரூபா. எந்த வழியிலையாவது வறுமையை ஒழிக்கணியா? அதுக்காண்டி அதிகமான அரசு பணத்தை தான் எடுத்து செலவழிக்கல. இப்படி ஒரு வழிகளையும் கடைபிடிக்கலாம். வறுமை ஒழிப்பு லாட்சி அரசு லாட்சியாக நடத்தலாம். அங்கங்கே 5 லட்சம் 10 லட்சம் அவங்களுக்கு கிடைக்கும்போது அவங்க வறுமை ஒழிகிறது. இதுமாரி இலவச திட்டத்துக்கு தேவையில்லாமல் நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைத்து விட்டு பண தட்டுப்பாடு, பொருளாதார தட்டுப்பாடு விடக்கூடாது. நாட்டின் வாழ்வாதாரத்தையும் காக்க வேண்டும், பொருளாதாரத்தையும் காக்க வேண்டும். காத்தால்தான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். வரதட்சணை ஒழிக்க வேண்டும். வரதட்சணை இருக்கக்கூடாது. அடுத்தால போதை. இன்னைக்கு உலகமே போதையில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. எந்த நாட்டில் போதை இல்லை? போதை என்பது என்ன? அது ஒரு மயக்கம். இந்த போதை என்பது எப்படி இருக்கு இந்த மனிதனுக்கு? விருந்தாகவும் மருந்தாகவும் சொர்க்கமாக இருக்கு. அதில் ஒரு கண்ட்ரோல், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். விலை குறைக்க வேண்டும். யாரும் வெளியில் வச்சு பாட்டில் ஓப்பன் பண்ணக்கூடாது. பப்ளிக்கில் எவனும் குடிக்கக்கூடாது. பார் இருக்கக்கூடாது. மாலையில் 4 மணிக்கு அப்புறம் தான் கடை திறக்கணும். வாங்கிட்டு போனியா வீட்டில் போய் கொஞ்சம் குடிச்சிட்டு குப்பரை அடித்து படுக்கணும். வெளியில் எவனாட்டு
சாராயத்தை குடிச்சிட்டு ரவுடினோ சண்டை போட்டாமனோ அவனை தூக்கி பட்டினி சிறையில் போடணும். போதை ஒரு மருந்துயா மன வெறுப்பு வேதனைக்கு. இதிலே இயற்கை போதையை கொடுக்கலாம். இயற்கை போதையினால மயிரளவு கூட தீமை கிடையாது. அதை கொச்சப்படுத்திட்டான், அவமானப்படுத்தினான், அசிங்கப்படுத்தான். இறைவன் கொடுத்த இயற்கை போதையா, அது மருந்து. விளக்கமாக சொல்ல வேண்டிய நேரம் சொல்லுகிறேன். கொடுக்கப்பட வேண்டும், அதற்கு இருக்கும் தடை நீக்கப்பட வேண்டும். 23 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கோட்டர் கொடுக்கலாம், அதுக்கு முன்னாலெல்லாம் கொடுக்காதீங்க. அதுக்கு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க. இதுமாரி நீர் ஐயா நடிப்பிலே ஹீரோ ஆனது போல் ஆட்சியிலேயும் ஹீரோ ஆக வேண்டும். ஆட்சி என்பது சாதாரணமானது அல்ல. பல வெறுப்புகள், வேதனைகள், பல அப்படி சொல்ல யார் எப்படி சொன்னான, உன் மனமே அரசாட்சி. மக்களுக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும், காக்க வேண்டும். காத்தால் மக்கள் வாழ்வு நலமுடனும் வளமுடனும் எந்நாளும் சொர்க்கமாக இருக்கும். அன்பு மலரும், தர்மம் பிறக்கும். ஜாதி மத பேதம் பார்க்கவே கூடாது. எல்லோரும் மனித இனம், மனித குலம், மனித ஜாதி என்கிற ஒரே கண்ணோட்டம். அந்த ஜாதிக்கு இந்த சலுகை, இந்த ஜாதிக்கு இந்த சலுகை, அந்த மதத்துக்கு அந்த சலுகை. என்ன ஐயா, இந்த மதத்தையும் ஜாதியும் சுமந்து கொண்டு இருப்பவன் மனிதனே. மத சார்பற்ற ஆட்சிங்காங்களே என்னையா அப்படின்னா, மத சார்பற்ற ஆட்சி. அப்போ மத சார்பற்ற ஆட்சின்னா நீ எந்த மதத்தையும் புகழ்ந்து பேசக்கூடாது, எந்த மத நிகழ்ச்சியிலும் நீ கலந்து கொள்ளக்கூடாது. அவன்தான் யோக்கியன், மத சார்பற்றவன். மத சார்பற்றவன், மத சார்பு உள்ளவன். இறையாண்மை, ஆன்மீகம். இந்த ஆன்மீகங்கிறது பல விதத்தில் இருக்கிறது. பல மதங்களாக இந்த மக்கள்லாம் ஒரு மதமாக இருந்து இவ்வளோ கூட்டமும் அங்கங்கே சாடிச்சுன்னா 7 பேர் செத்து போயிடுவாங்க. பறிக்கப்பட்டிருக்கு மதம் என்ற பேரில் பல விதத்தில் கடவுளை வணங்க. மதம் என்று நாம் இருந்தாலும் இறைவனைத்தான் வணங்குகிறோம், இறைவனுடைய ஒளியில் வாழ்கிறோம். கடவுளை எல்லோரும் வணங்குகிறோம். அப்போ மத சார்புன்னு சொல்லுங்கய்யா, மத சார்பற்றது. அதுமாரி இதுக்கு முன்னால் இருந்த நம்ம முதல்வர் கிறிஸ்தவர்கள் நடத்தும் விழாக்களில் கலந்து கொள்வார், இஸ்லாமியர்கள் நடத்த அங்கே கலந்து கொள்வார். ஆனால் இந்துக்கள், இந்த ஆன்மீகத்தின் அடையாளமாக விதையாக இருக்கும் இந்து மதத்தை வெறுப்பார். இங்கு நடக்கும் நிகழ்ச்சிக்கெல்லாம் இவர் கலந்து கொள்ள மாட்டார். மத சார்பற்ற ஆட்சியம். மத சார்பற்றாச்சுன்னா அங்கே ஏன் ஐயா போகிறப்போ? நீ தான் கடவுளை சாமியே இல்லை, இங்கேயே எந்த கடவுள் இல்லைங்கும்போது அங்கே மட்டும் ஏன் போகிறாய்? போக வேண்டிய அவசியமே இல்லையே. சாமியை நீ நார்த்திகவாதி, சாமியை கும்பிட வேண்டியது இல்லையே, அங்கே மட்டும் ஏன் கலந்து கொள்கிறாய்? தவறானது. மத சார்பற்றும் ஜாதி சார்பற்றும் தான் வாழ்கிறோம். ஓட்டு போட்ட போகிறோம் எல்லாம் நம் தொழிலால் ஜாதியாக பிறந்தோம். இந்த மனுஷன் தானே ஓட்டு போட்டான். இந்த ஜாதிகளே ஒரு ஜாதியாக, மனித ஜாதியாக பார்க்குறோம், அவ்வளோதான். எல்லோருக்கும் எல்லா சலுகையும் எல்லாம் உண்டு, எல்லாம் உண்டு. இதில் ஏழை பணக்காரனை பிரித்து பார்த்து ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். அதுபோல் அந்த ஆட்சியிலே நீர் சரியான முறையில் கடைபிடித்து இலவசம் நீங்கள் போட்டுக்க அத்தனை திட்டம் போட்டிங்கன்னா ரொம்ப ஜீரோ ஆகிடுவீர் ஐயா, ஜீரோ ஆகிடுவீர். ஜாக்கிரதை. விலைவாசி அத்தனைக்கும் விலைவாசியை கொடுங்க. பொருளாதார அடிப்படையில் கொடுக்கக்கூடிய பணமாக கொடுங்க, வறுமை ஒழியும். மற்ற நீங்கள் பொருட்களாக கொடுக்கப்பட்டிருக்கும் நிலைய அதெல்லாம் அதற்குள்ள விலையை குறைங்க. கடைகளுக்கு சிலிண்டர் இன்றைக்கி எத்தனை 1000 ரூபாக்குங்க ஐயா. சிலிண்டர் 1000, கடைகளுக்கு, வீடுகளுக்கு 500 ரூபா. ஏற்றுக்கூலி இறக்கு கூலி கூட கிடைக்காது. கிடைக்குமா? அதுபோல் எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும். எல்லோரும் நல்லோராய் வாழ வேண்டும். இந்த புதுமையான ஆட்சியானது மக்களுக்கு ஒரு புத்துயிர் கொடுப்பதாக இருக்க வேண்டும். எங்கேயும் சண்டை, சச்சரவு, வெட்டு, குத்து, கொலை, கற்பழிப்பு. இதுக்கு மேலே ஆட்சியில் பார்த்திங்கன்னா குழந்தைகள்லேருந்து
குமரி கேளவி வரைக்கும் கற்பழிச்சாயா, கண்டுகிடவே இல்லையா இந்த ஆட்சி. அதுபோல அன்று திமுக இன்றைக்கு என்ன மாற்றம் வரும்னு நினைச்சோமா? இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம். அதுபோல் வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களை சார வேண்டும். ஆட்சியிலே நடிப்பிலே ஹீரோவானது பெரிதல்ல, நீங்கள் ஆட்சியிலே ஹீரோவாக வேண்டும். ஆட்சியிலே ஹீரோவானால் இந்த தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேர் உள்ளத்திலும் நிறைந்து இருப்பீர்கள். நிறைந்து இருக்க போய் தான் ஓட்டு விழுந்தது, ஏன்னா ஓட்டு விழுந்திருக்காது. இன்னும் அதிகமான ஓட்டை நீங்கள் பெற வேண்டும் என்றால் இந்த தமிழ்நாட்டிலே இருக்கும் மக்கள் மத்தியிலே அனைவர் உள்ளத்திலும் நீங்கள் குடிகொள்ள வேண்டும் என்றால் சரியான முறையில் சிந்தித்து செயல்பட்டால் உங்கள் ஆட்சி நீடிக்கும். ஹீரோ ஆக மாட்டீர், ஹீரோ ஆயிருக்கு. ஹீரோ ஆகிட்டா எல்லா உள்ளங்களும் உங்களை வாழ்த்தும். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கணும். ஒருவருக்கொருவர் அன்பை விதைக்க வேண்டும். அன்பு மலரணும். அன்பு மலரனா ஒன்றுமே இல்லை. அப்போ இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த இலவசம் சில இதெல்லாம் வந்து எல்லோருக்கும் இதில் பயன்பெறக்கூடியவர் அதிமுகவும் உண்டு, திமுகவும் உண்டு. இன்று விஜயை எதிர்த்த அத்தனை கட்சிக்காரங்களுக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்காக வேண்டியதானே ஆட்சி. இன்றைக்கி மக்களை பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான், ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் இன்று தமிழ்நாடு நல்ல தெளிவு பெற்று மக்கள் ஓட்டு போட்டு இருக்கிறார்கள். நல்லாட்சி மலர திருவண்ணாமலையிலே கிரிவலப்பாதையில் இருக்கும் நான் ஒரு சிவன் அடியார். என்னைய பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நானும் ஒரு அடியார். ஆனால் என்னிடத்தில் நான் ஒரு அடியாருங்கிறதுக்கு நான் அடையாளமே என்னிடத்தில் இருக்க சாதாரண ஒரு மனிதன் போல இருப்பேன். இருந்து மக்களுக்காக சிந்தித்து கொண்டிருப்பேன். நல்ல ஆட்சி மலர வேண்டும், மக்கள் எல்லோரும் நல்லா சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே என்னுடைய எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் எல்லாம், அந்த சிந்தனைகள் எல்லாம் இனி நடக்க வேண்டும். மக்கள் வாழ்வு மலர வேண்டும். யாரும் வறுமையில் வாழ பிறக்கவில்லை, நிச்சயமாக வறுமையில் வாழ பிறக்கவில்லை. வறுமையை ஒழிக்கணும், வரதட்சணையை ஒழிக்கணும். நாட்டிலேயே நடக்கும் கொலை, கொள்ளை, கடத்தல், கற்பழிப்பு, லஞ்சம், ஊழல் அனைத்தும் ஒழிக்க வேண்டும் என்றால் ஐயா தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும். தண்டனைங்கிறது கடுமையாக இல்லை, இந்த மனம் ஒரு நாளும் மாறாது. நடந்து கொண்டே தான் இருக்கணும். தீமைகளை ஒழிக்க வேண்டும், பாவிகளை அழிச்சிடணும். எல்லோரும் நல்லோராய் வாழ வேண்டும், மனித தர்மம் பிறக்கும். எல்லோரும் நல்லோராய் வாழும்போது அப்போதான் மனித தர்மம் பிறக்கும். தமிழ்நாட்டிலே மனித தர்மம் பிறக்க வேண்டும். எல்லோரும் நல்லோராய் வாழ வேண்டும். ஜாதி மத பேதம் இல்லாமல் சமத்துவம், சமூக நீதியோடு வாழ வேண்டும். சமூக நீதியோடு ஆட்சி புரிய வேண்டும். சமூக நீதி எல்லோ மக்களையும் ஒன்றுபடுத்தி பிரித்தாளார். சொன்னாங்க சமூக நீதி சமத்துவம். என்னையா என்ன சமூக நீதி ஏற்பட்டுச்சுங்க? சமூகம்னா என்ன, நீதின்னா என்னையா? நீதியெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. இனி எந்த நீதியும் குழி தோண்டி புதைக்கப்படக்கூடாது. உண்மைகள் உறங்காது விழித்து கொண்டே இருக்கும் இறைவனின் கண்கள் விண்ணில் ஒளியாக. ஜெய் மாதாஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதி. காட் பிளஸ் யூ. இறைவன் என்றும் உன்னோடு